வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் மற்றும் கழுத்தில் சேருகின்ற கொழுப்பு, தலைவலி சரி செய்ய ஒரு முக்கியமான பயிற்சியை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, தலைவலிக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வை தெளிவடையும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், முகம் பொலிவடையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். கழுத்தில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் குறைகின்ற ஒரு நிலை, நுரையீரல் மற்றும் இருதயம் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஆஸ்மா, வீசிங் இது போல பிரச்சனைகளில் இருந்து தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். முதுகு வலிக்கும் ரொம்ப நல்லது, இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது. ஸ்பைனல் கார்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது கழுத்து ஸ்தானத்திலிருந்து நம்முடைய தொடை ஸ்தானம் முடிய இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்புகள் என்பது குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த ஆசனத்துடைய பெயர் உஷ்டாசனம். அதாவது ஒட்டகத்தை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். 25 எண்ணிக்கை ஒரு 3 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இப்போ அதற்குண்டான பதிவை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கைகளை பின்சாட்டில கொண்டு போறோம். கைகள் பின்சாட்டில கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். வாரத்தில் வரும்போது மூச்சு காற்று என்பது வெளிவிடப்படுகிறது. அதே போல நம்முடைய உடல் ஸ்தானம் என்பது பின்புறமாக மூச்சு காற்று இழுப்போம். ஃபார்வர்ட்ல வரும்பொழுது மூச்சு காற்று வெளிவிடப்படுகிறது. இப்ப ஆரம்ப காலகட்டத்துல வைக்கலாம். வச்சுட்டு பின் ஸ்தானத்துல உங்களால எந்த அளவுக்கு வளைய முடிகிறதோ வளையலாம். இப்போ ஆசனத்துக்கு வரும். கைகளை இப்படி கொண்டு வர கைகளை உங்களால பின்சாத்துல கொண்டு போக முடியலன்னா கையை நம்ம இப்படியே கொண்டு வரலாம். நம்ம இந்த 3 நிலைகள் பார்த்தோம். உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம். இதுல கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது, மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது, சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. பெண்களுக்கும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். யோகாசனம் பயிற்சி செய்யும் பொழுது வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ இல்ல பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.